Alhamdulillah rabbil alamin. Assalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Kalam Allah rabbil alamin. மிக திறனான நாட்களில் நாம் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. திறனான நாட்களில் நாம் செய்கின்ற துஆக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. திறனான நாட்களில் எல்லாம் நிறைவேறுகின்ற எல்லா செயல்களையும் பரக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றிக் கொள்வானாக. ரமலானுடைய நாட்களில் தொழுகையின் வாயிலாக நாம் ஓதுகின்ற கேட்கின்ற எல்லா இறை வசனங்களும் நிரப்பமான நடவடிக்கைகளை எல்லாம் தஆலா தந்தருள் புரிவானாக. கிட்டத்தட்ட 22 ஜுஸ்களை சொல்லியிருக்கிறோம். நிறைய சூராக்கள், அஹ்ஸாப், ஜுமர், ஃபாத்திர், யாசீன், இதே மாதிரி சாஃபாத்தினுடைய சில வசனங்கள் ஓதப்பட்டுள்ளது. நிறைய விஷயங்கள் என்று ஓதப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பைத்துல் முகத்தஸை ஜின்களை வச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜின்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரூஹை கைப்பற்றிடுவாங்க. அந்த அசாவின் மீது கைவிட்டவர்களாக என்ன செய்வாங்கன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ரூஹை கைப்பற்றுவாங்க. இப்போ வேலை செய்யக்கூடிய ஜின்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க போல அப்படின்னு என்ன செஞ்சோன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். பலமா நல்ல தலைக்கு தாம்பத்தில் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கைப்பிடிய என்ன ஆரம்பிச்சோன்னா அந்த கரையான் அடிச்சு அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அப்படியே விழும் பொழுது அப்போ தான் ஜின்கள் பேசிக்கொள்ளும். அல்ல யாழ் மணல் நயம். சரி, நமக்கு மறைவான விஷயங்கள் தான் தெரியும் அப்படின்னு முன்னாடி ஜின்கள் நினைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அசான் கரையானால் அடிக்கப்பட்டு கீழே விழும் பொழுது தான் என்ன ஆரம்பிச்சோன்னா இப்போ தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு சரி நமக்கு மறைவான விஷயங்கள் தெரியல போல அப்படின்றது அப்போ தான் ஜின்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் விளங்குச்சு. அந்த விஷயங்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அதே மாதிரி இலக்கது காணொலி சபையிலி மஸ்கடிக்கும் ஆயார் சபதவாசிகள் அப்படின்ற ஒரு கூட்டத்தார்கள் அவர்கள் குறித்து என்று ஓதப்பட்டது. இரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணைக்கட்டு, அந்த அணைக்கு கீழே இருக்கக்கூடிய சப அப்படின்ற ஊர்வாசிகள் அவங்களுக்கு அல்லாஹ்தால ஜன்னதீன் யமீனி வ ஷிமால் வலது பக்கம் இடது பக்கம் நிறைய தோட்டங்கள் உண்டு. அவங்களுக்கு தோட்டத்தில் அவ்வளோ வரக்கத்து. எந்த அளவுக்குன்னா தஃசீர்கள் எழுதுவாங்க, ஒரு மனுஷன் அந்த தோட்டத்துக்குள்ளே தலையில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு சும்மா போனான் அப்படின்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, சும்மா தலையில் கூடையை சுமந்துக்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது அந்த கூடை பழங்களால் நிரம்பி இருக்கும். எதுவுமே பண்ண தேவையில்ல, தலையில் கூடையை போட்டு வச்சுக்கிட்டு போனால் போதும். ஃபுல்லாக நிரம்புகிற அளவுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த தோட்டத்தில் அல்லாஹ்தால வரக்கத்தை வச்சுருந்தான். அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுச்சு, இந்த மாதிரி அல்லாஹ் கொடுத்த விஷயம் நன்றியோடு நடந்துக்கங்கப்பா, இதில் கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்ட பொழுது அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் மறுத்தாங்க. மறுத்த உடனே என்னாச்சுன்னா அந்த இரம்னு சொல்லக்கூடிய சைலில் இரம் அந்த அணை திறந்து விடப்பட்டது. எப்படி எவ்வளோ வளமிக்க தோட்டங்கள் எல்லாம் என்னாச்சுன்னு சொன்னால் அப்படியே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த வரலாறு இந்த வருட வசனங்களில் ஓதப்பட்டது. அதே மாதிரி முக்கியமாக நமக்கு பரிச்சயமான சூரா யாசீன் ஓதப்பட்டது. சூரா யாசீன் நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு மனப்பாடமாகவும் தெரியும், நிறையா ஓதிருப்போம். குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு சடங்காக மவுத்து வீட்டில் என்ன செய்கிறோம், அதை ஒரு சடங்காக என்ன செஞ்சிடறோம்னு சொன்னால் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். யாசீன் சூரா அப்படின்னு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாசீன் சூராவுக்கு குர்ஆனின் இதயம்னு சொன்னாங்க. மூத்தானவங்கள்ட்ட நீங்கள் அதிகமாக ஓதுங்கன்னு ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த மாதிரி நாம் என்றைக்குமே யோசிக்கிறது கிடையாது. யாசீன்னா அது ஒரு சடங்கு. உதாரணத்துக்கு தந்தை மௌத்தாய் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்காக மற்ற நாட்களில் அது வாசிக்கிறமோ இல்லையோ கரெக்டாக என்ன செஞ்சிடும், அந்த நாளில் ஒரு யாசீனை ஓதி என்ன செஞ்சிருவோம், அதுவா செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குர்ஆனினுடைய இதயம் என்று அடையாளம்
ஓதப்பட்ட யாசீனை வெறும் சடங்குகளுக்காக என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம சமூகத்தில் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மற்ற சூறாக்கள் இருக்குது, இதை விட பெரிய சூறாக்கள் இருக்குது, நிறைய சஜிதாக்கள் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய சூறாக்களுக்கு மத்தியில ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரா யாசீனை ஓத சொன்னாங்க அப்படின்றத நாம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறையா என்னைக்குமே யாசீனை நம்ம ஓதுறோம், ஆனால் அதனுடைய தர்ஜுமாவை என்னைக்குமே நம்ம படித்து பார்க்கல. யாசீனுடைய தர்ஜுமாவை எடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் படித்து பார்க்கணும். அவ்வளவு விஷயங்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய எல்லா வகையான படித்தரங்கள், அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய விஷயம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயம், மனிதனை சுற்றி அல்லாஹ் தஆலா செஞ்சு வச்சிருக்கிற நிஅமத்துகள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில திருந்தி ஒழுங்கா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் யாசீனை தெளிவாக தர்ஜுமா முடிந்தால் சில விளக்கங்களோடு நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த மனிதன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா தருணங்களையும் யாசீனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்படுத்துறதற்கான காரணம் அதுதான். நாம என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஒரு சடங்காக நாம் நினைச்சிட்டோம். நிறைய விஷயங்கள், பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வானம் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் யாசீனில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு மறுமையில் எல்லாருமே எழுப்பப்படுவோம் சூர் ஊதப்படும் பொழுது. யாசீனில் வரும் அந்த வசனங்கள் எல்லாம். அப்போ மறுமையில் சூர் ஊதப்படும் பொழுது என்ன செய்யும், எல்லாருமே கபூரில் இருந்து எழும் பொழுது அப்போ எல்லாருமே கேட்பாங்க, பாலையா வேற நம்ம வாழ்த்த நாமி மறந்ததீனா, யார் எங்களை நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது எழுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஹாதாமா வாதர் ரஹ்மான் வசத்தங்கள் முர்சலூன், இதைத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்களித்திருந்தான், அதே மாதிரி ரசூல்மார்கள் எல்லாம் இதைத்தான் உங்களுக்கு சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இன்கானத்தில் அசைஹதம் வாஹிதத்தன் ஃபைதாஹும் ஜமீஉல்லதீன நாம் ஹுதரூன், ஒரு சத்தத்தினால எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க, ஃபைதாஹும் ஜமீஉல்லதீன நாம் ஹுதரூன், எல்லாருமே என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா நம்ம முன்னாடி வந்து நிற்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்கள் வரும். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த சலாம் கௌலம் ரபீபி நிறைய தொடர்ச்சியாக வசனங்கள் வரும். அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, எல்லாரும் வந்து நிற்பாங்க. நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை தனியாகவும் அதே மாதிரி பாவிகளை தனியாகவும் நிற்க சொல்லுவார் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில். அந்த நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சலாம் கௌலம் ரப்பி ரஹீம், உங்களுக்கு இறைவனுடைய அந்த இறைவன் புறத்திலிருந்து சலாம் உண்டாகட்டுமாக, நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க, ஃபீ ஷுகுலின் ஃபாத்திஹூன், சொர்க்கத்தில் போய் என்ன செய்வீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அஸ்வாஜும் ஃபில் இல்லாலின் அலா அராயிகி முத்தகிவூன், சொர்க்கத்தில் போய் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினர்களும் போய் அப்படியே அந்த அரியணையில சொர்க்கத்தில் உங்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட அந்த அரியணையில நீங்க சாஞ்சிப்பீங்க. லஹும் ஃபிஹா ஃபாக்கிஹத்தும் வலஹும் மா யதஊன், அவங்களுக்கு பல வகைகள் உணவாக கொடுக்கப்படும், வேற என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ எல்லாமே உணவாக கொடுக்கப்படும். அடுத்துதான் வம்தாசுல் யௌமா இகழ்ந்து தெரியும், நல்லடியார்களுடைய அந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், வம்தாசுல் யௌமா இகழ்ந்து தெரியும், பாவிகளை நீங்கள் எல்லாம் தனியாக வந்து நில்லுங்க. இப்போ எல்லாருமே பாவிகள் எல்லாம் தனியாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நம்ம ஆகுதிலேக்கும் யா பனி ஆதம அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், பனி ஆதமே அதாவது ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நான் ஒப்பந்தம் எடுக்கிறது அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்கக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஒப்பந்தம் எடுத்திருந்தேன். இன்னும் அதுவும் முபீன், அவங்களுக்கு எதிரின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அணியனது தோனி, என்ன நீங்க வணங்கணும், ஆதாசனாத்து முஸ்தகீம், என்ன வணங்குறது தான் உங்களுக்கு நேரான பாதை அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். வழக்கத்தை அலல்ல மின்கும் ஜிபில்லன் கஃபீரா, உங்க கூட்டத்தில் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க வழி கெட்டு போயிட்டீங்க. அஃபலம் தக்கூனு தஅகிலூன், உங்களுக்கு அறிவில்லையா நல்லா கேட்பான். கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆதி ஜன்னம் உள்ளதி குந்தும் துஅதும், இதோ இந்த நரகம் இருக்குது, இதுதான் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட இடம். இஸ்லோகல் யௌமபிமா குந்தும் தக்ஃபுரூன், நீங்க செய்ததற்காக வேண்டி அந்த நரகத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே சொல்லுவாங்க, நான் பாவமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதை ஆரம்பிக்கும். ஏன்னா நரகம் முடிவாயிருச்சு. அந்த நேரத்தில் எல்லாருமே பாவிகள் எல்லாம் கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு அல்லாஹ் தஆலா முத்திரை எழுவான், வாய் பேச முடியாது. கொல்லிமுனா ஐதீயும் தஷஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், நம்மளுடைய கை அந்த நேரத்தில் பேசும் நாம் செய்த விஷயங்கள் குறித்து. அதே மாதிரி என்னுடைய கால் பேசும் நாம் செய்த விஷயங்கள் குறித்து பேசும் பொழுது அப்போ அந்த உண்மையெல்லாம் நிரூபிக்கப்பட்டு அந்த நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் பாவிகள் எல்லாம் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. ஷைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஒரு தடவை தொழுதுட்டு வெளியே வர்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு வெளியே வரும் பொழுது ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா பள்ளிவாசல் வாசல்ல நிற்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த மாதிரி மாமிக்கா என்னாச்சு, வந்து பள்ளிவாசல் வாசல்லாம் நீ வரமாட்டியே, என்ன செய்ய வந்து நிற்கிற அப்படிங்கும்போது, இல்லை அல்லாஹ் என்னை உங்கள்கிட்ட அனுப்பி வச்சான். அல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. எதுக்காக அனுப்பி வச்சா, அம்மா சஅல்தனி அம்மா ஷைத்தான், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு மாதிரி அல்லாஹ் என்கிட்ட அனுப்பி வச்சான் அப்படின்னு இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சு சொல்கிறாங்க. அவ்வளவு சஅலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஸ்ட்டு இப்லீஸ்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், லிம தம்னஉ உம்மதி மினஸ் ஸலாத்தி, ஏன் வந்து என்னுடைய உம்மத்தினர்களை தொழுகையை நிறைவேற்ற விடாமல் நீ பண்ணுற அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ ஷைத்தான் சொல்கிறான், உங்களுடைய உம்மத்தினர்கள் இதா தஹபு இல ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி சென்றால் ஃபைதன் பியல் உம்மத்துல் ஹராரா, எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னால் ரொம்ப ஜுரம் அடிக்குது, உம்மத்தினர்கள் தொழுகிற போகும்பொழுது எனக்கு ஜுரம் வந்துடுது, அத்தாயத்தை ஃபர்ரபு, அவங்க தொழுது முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஜுரம் ரொம்ப ஜுரமாக இருக்குது, அதனால அதிலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்னால உங்களுடைய உம்மத்தினர்களை தொழுகையை தொழ விடாமல் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைத்தான் சொல்கிறான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி யா பிலிசு லிம தம்னஉ உம்மதி அனில் கராத்தில் குர்ஆன், ஏன் என்னுடைய உம்மத்தினர்களை குர்ஆன் ஓத விடாமல் நீ தடுக்கிற அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கும் பொழுது, அப்போ இப்லீஸ் சொல்கிறான், இந்த மாதிரி தான் ஃபரஅல் குர்ஆனை உங்களுடைய உம்மத்தினர்கள் வந்து ஓத ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால், ஃபைன்னி அக்கூனு அதுவுக்கு ரசாசி, எப்படி பனிக்கட்டியை தூக்கி வெளியே வச்சா அது உருகி ஓடுமோ அதே மாதிரி உங்களுடைய உம்மத்தினர்கள் குர்ஆன் ஓத ஆரம்பித்தாங்கன்னா நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உருக ஆரம்பிச்சிடுறேன், அதனால் இந்த இதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுடைய உம்மத்தினர்களை நான் குர்ஆன் ஓத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்லீஸ் சொல்கிறான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, லிம தம்னஉ உம்மதி அனில் ஜிஹாதி, என்னுடைய உம்மத்தினர்களை ஏன் ஜிஹாது செய்ய விடாமல் நீ தடுக்கிற, அந்த காலத்தில் போர் செய்ய விடாமல் ஏன் நீ தடுக்கிற அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது, அப்போ அவன் சொல்கிறான், இதா ஹரஜ இலல் ஜிஹாதி கையது பி கைதின் அலா கதமி ஹத்தா யர்ஜு, அவங்க ஜிஹாதுக்காக வேண்டி கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கயிறை கொண்டு வந்து என்னுடைய காலை கட்டி போடப்படுது, ஹத்தா யர்ஜு, அவங்க திரும்புகிற வரைக்கும் என்னுடைய கால் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் கட்டி போடப்படுது, அதனால் அதிலிருந்து நான் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுடைய உம்மத்தினர்களை என்ன செய்ய மாட்டேன், நான் ஜிஹாதுக்கு அதை ஜிஹாதுக்குரிய நான் வழிவகை செய்ய மாட்டேன் அப்படின்னு இப்லீஸ் சொல்கிறான். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, லிம தமன உம்மத்தி அனில் ஹஜ்ஜி, சரிப்பா என்னுடைய உம்மத்தினர்களை எதுக்கு ஹஜ்ஜி செய்ய விடாமல் நீ தடுக்கிற அப்படிங்கும்பொழுது, அப்போ இப்லீஸ் சொல்கிறான், இதா ஹரஜ ஹஜ்ஜி, அவங்க ஹஜ்ஜுக்காக சென்றால் உசல்சிலோ உகல்லிலோ, இரும்பு விலங்குகள் எல்லாம் எனக்கு கொண்டு வந்து கை கால் உடம்பு ஃபுல்லாக எனக்கு இரும்பு விலங்குகள் மாற்றப்படுது, அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி உங்களுடைய உம்மத்தினர்களை நான் அந்த மாதிரி ஹஜ்ஜு செய்ய விடாமல் தடுக்கிறேன். அடுத்து பைதா ஹம்மு பி சதகத்தி, அவங்கள சதக்கா செய்ய விடாமல் நான் தடுப்பேன், ஏன்னா அவங்க சதக்கா செய்யணும்னு நினைத்தால், செய்தால் அல்ல, உங்களுடைய உம்மத்தினர்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே தூளவு அலா ரஹசி அல் மின்ஷா, ஒரு பெரிய கோடாரி கொண்டு வந்து என்னுடைய தலையில் வைக்கப்படுது, அது வைக்கப்பட்டு என்ன செய்யப்படுதுன்னா ஃபயன்ஷுரணி கமா யுன்ஷருல் ஹஸப், எப்படி விறகு கட்டைகள் துண்டு துண்டாக வெட்டப்படுதோ அதே மாதிரி உங்களுடைய உம்மத்தினர்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நானும் அதே போன்று விறகை போன்று துண்டு துண்டாக வெட்டப்படுகிறேன் அப்படின்னு இப்லீஸ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி, அப்போ அப்படிப்பட்ட ஷைத்தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மளை இப்படி தான் கேட்பான், இந்த மாதிரி வணிகமுதூனி உங்களுக்கு ஷைத்தான் எதிரின்னு சொல்லியிருந்தேன், என்னை வணங்கணும்னு சொல்லியிருந்தேன், ஷைத்தானிடம் வந்து நீங்கள் கவனமாக இருப்பது தான் நேரான பாதையெல்லாம் சொல்லியிருந்தேன், ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் விட்டுட்டு அவனை பின்பற்றினீர்கள், அதனால் நீங்கள் இந்த ஜஹன்னத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நரகத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற வசனங்கள் எல்லாம் இன்று ஓதப்பட்டது. அதே மாதிரி சூரா யாசீன்ல இருக்கக்கூடிய இன்னொரு வரலாறு என்னன்னு சொன்னால், அபீபு நஜ்ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரினுடைய வரலாறு. யாசீன் சூரா நம்ம ஓதுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பின்னணிகள், அது சொல்லக்கூடிய பாடங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அபீபு நஜ்ஜார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் அந்தாகியா அப்படின்ற ஊரில் என்ன செய்வாருன்னு சொன்னால், ஒரு தச்சு வேலை பார்க்கக்கூடியவர், சிலைகளை மரத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு ஆசாரின்னு சொல்லலாம். அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால், சிலைகளை வடித்து அதை சில நாட்களில் வணங்குவார், சில நேரங்களில் விற்பார். அவருக்கு ஒரு நோய், அதே போல் அவருடைய சகோதரனுடைய மகனுக்கும் ஒரு நோய். அவருக்கு கடுமையான காய்ச்சல், பல நாளாக காய்ச்சல். அவர் சகோதரனுடைய மகனுக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால், அவன் வந்து ஒரு
ஸ்ட்ரோக், அதாவது வாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் அவருடைய சகோதரனுடைய மகன். இவர் சிலைகளை செய்கிறாரு, விற்கிறாரு. ரொம்ப நாளாக செய்யும் போதெல்லாம் பேசுவார் சிலைகள்கிட்ட, சரி நானும் என் அண்ணன் மகனை இப்படிலாம் இருக்கிறோமே, எனக்கு ஏதாச்சும் நோயிலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடாது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த வேளையில தான் அல்லாஹ் தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட இருந்த அந்த காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு 2 நபிமார்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊருக்கு என்ன செய்யறான்னு சொன்னா அனுப்பி வைக்கிறான். அந்த நபிமார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் அப்படி இருந்ததுனால நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த ஊரு இவர் எங்க இருக்காருன்னா ஊருடைய ஓரத்துல இருக்கிறார், ஊருக்கு வெளியே ஊருடைய எல்லையில இருக்கிறார். அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஹபீபுனஜாரை தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த மாதிரி நாங்கள் இறைவனுடைய அதெல்லாம் யாசியில் வரக்கூடிய வரலாறு இது. வந்திரிபுல மத்திரன் அஸ்ஹாபுல் கரியா இதுஜாஹல் முர்சலூன், நபியே அவர்களுக்கு ஒரு கிராமத்தை நீங்கள் உதாரணமாக காட்டுங்கள். அவர்களிடத்தில் நபிமார்கள் வந்தார்கள், 2 நபர்கள் வந்தார்கள். அந்த 2 பேரையும் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அந்த ஊர் மக்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் இவர் ஏற்றுக்கிறாரு. இப்போ கதவுகுமா அசஸ்னா பி காலத்தி, இந்த 2 பேரையும் பொய்ப்படுத்தி அவங்க ஏற்றுக்கலந்தோன்னா அல்லாஹ் தஆலா ஷம்ஊன்னு சொல்லக்கூடிய 3வது ஒரு நபி என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊருக்கு அந்தாக்கியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ தான் அந்த யாசினுடைய ஃபர்ஸ்ட் 2வது பக்கத்தில் வரக்கூடிய வரலாறு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், கதவுகுமா அசஸ்னா பி காலத்தி ஃபகாலின் நாளைக்கு முர்சலூன், அந்த மக்கள் சொன்னாங்க காலு மாந்தும் எல்லாம் வஷரம் மித்லுனா அம்மா அஞ்சல ரஹ்மான மின் ஷைஇன் இன்னதும் லா தக்திபூன், நீங்களும் நபிமார்களா தெரியல, உங்க பக்கம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் சமணம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. காடு இன்னா தத்தையர் நபிக்கும்லா இல்லை தந்தகளும் நரிசுமண்ணுக்கும் பழைய மெசன்னுக்கும் இன்னும் அதாவது நடியும், நீங்க வந்ததுலேருந்து எங்க ஊர்ல சகுனமே சரியில்லை, நீங்க எந்த ஊரை விட்டு போகலை அப்படின்னு சொன்னா இல்லை நரிசுமண்ணுக்கும் பழைய மெசன்னுக்கும் இன்னும் அதாவது நடியும், உங்களை நாங்கள் கண்டிப்பா கடுமையான முறையில் தாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் அப்படிங்கும்பொழுது அந்த 3வது வந்த நபி சொன்னாங்க, காலத்தாயிருக்கும் மாக்கும் 5 வெள்ளத்தும் சரி போன், உங்களுக்கு நினைவூட்டப்பட்டாலும் நீங்க எதுவுமே திருந்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி சொன்ன உடனே நபியை பொய்ப்படுத்திட்டே வாதம் நடக்கும் பொழுது அங்க யாரு அந்த ஹபீபுனஜார் பஜாரத்துலம் நமசல் மதீனத்தை துரியசா வேகமா வருவார். வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்வார், நாளையா கோமி தபியுல் முர்சலீன், இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், நபிமார்களை உங்களுக்காக அனுப்பப்பட்ட நபியை நீங்க பின்பற்றணும். இத்தபியும் அல்லா எசருக்கும் அஜரவகம் முத்ததும், உங்கள்கிட்ட எந்த கூலியுமே அவங்க கேட்கல, வகுமூத்ததும் அவர்கள் நேர்வழிப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க, அவங்களையே நீங்க பின்பற்றல அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த மனிதனிடம் சமாளியெல்லாம் ஆகுதுள்ளதை பத்திரனி வேலையை துரிஜாவும், நான் அல்லாஹ் தான் வணங்குதான் அத்தகைய மிந்தூனி ஆலயத்தை இறுதின ரஹ்மானும் வெள்ளூர் இல்லாதவனி அன்னி ஷபாதும் செய்யப்படாங்கிடும் அப்படின்னு அல்லாஹ் குறித்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் என்ன செய்வார்னா சொல்லுவார் அந்த ஊர் மக்கள்கிட்ட. ஏற்கனவே 2 பேர் வந்தாங்க, அவங்களையும் பொய்ப்படுத்திட்டீங்க, 3வது ஒரு வளர்ந்தா இவங்களாவது நீங்க பின்பற்றுங்க, உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யறாருன்னா அந்த ஹபீபுனஜார் சொன்ன உடனே அந்த ஹபீபுனஜாரை அந்த ஊர் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கொலை செய்து விடுகிறார்கள். சில தப்சீர் கிதாபுகள்ல கல்லால் அடித்து கொலை செய்தார்கள் அப்படின்னும், சில தப்சீர் கிதாபுகள்ல மிதித்தே கொலை செய்தார்கள். அப்படியே அவருடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் உடலில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக வெளியாகின்ற அளவிற்கு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் அந்த ஹபீபுனஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் என்ன செய்யறாங்கன்னா மிதிக்கிறாங்க. மிதிச்ச உடனே ரூஹு கைப்பற்றப்படுது. ரூஹு கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னாங்க நபரை பார்த்து, கீழே துஃபரில் ஜன்னா, நமக்கெல்லாம் அந்த கபரு கேள்வி கணக்கு அப்படின்றதான் தாண்டி சொர்க்கம். ஆனால் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி கைப்பற்றினா அப்படின்னா, கீழே துஃபரில் ஜன்னா, இந்த மாதிரி ஆத்மாவே நீ சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவிடம் சொல்லப்படும் பொழுது அப்ப அவர் சொல்றாரு, நாளையாலை தப்போனி அலமோன் பிமா வஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்கரமீன். சரி, எனக்கு அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கிறான் அப்படின்றத என்னுடைய கூட்டத்தார்கள் விளங்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு. அதுக்கு அடுத்து தான் ஐன்கானதுல சைகத்த வாஹித் தன்ஃபைதான் சாமிதூன், அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலான்னு சொன்னா ஒரு பெரிய இடியை இறக்கினான். யா ஹஸரத் அலல் இபாத் மா யதீம் ரசூலுல்லாஹ் கானு யஸ்தஸிவூன், அடியார்களே உங்களுக்கு நபிமார்கள் வந்த பொழுதெல்லாம் நீங்கள் அவர்களை பரிகாசம் செய்தீர்கள், உங்கள் மீது கை சேதம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னதாகவும், அதுக்கு பின்னாடி அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த நேர்வழி காட்டக்கூடிய நபரையும் அனுப்பல, கடைசியில் அந்த நகரமே அழிந்து போனதாக வரலாறு இப்படி யாசீன் சூறால இருக்கக்கூடிய வரலாறு வரும். அப்போ இன்னைக்கு நாம் எடுக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, மற்ற சூறாக்களை தாண்டி குறைந்தபட்சம் இந்த சூறாவை ஓதுகின்ற பொழுது
அதனுடைய உள் அர்த்தங்களை, குறைந்தபட்சம் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை தெரிந்து ஓதுகின்ற பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சூரா யாசீனின் மூலம் கிடைக்க வேண்டிய பலன்களை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்பதுதான் இன்றைய தினம் ஓதப்பட்ட வசனங்களிலிருந்து நாம் பெறுகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.